இருந்தாலும் கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான சபையிலே வந்திருக்கக்கூடிய மாது இன்னார் இனியார் என்ற விளக்கம் தெரிந்ததா உமக்கு? விளக்கமாக சொன்னால் தெரியும், விளக்கமாக சொல்லலன்னா தெரியாதுமா. அதனால விளக்கமா சொல்றதா இப்பொழுதாயினும் யார் என்ற விளக்கம் தெளிவாக தெரிந்ததா? பத்ராதேவி வந்ததாக விளக்கம் தெரிஞ்சது. மற்ற விளக்கம் தெளிவா சொன்னா தெரியுமா? ஆன்றோர்கள் மிகுந்த சபையிலே ஒரு பெண்ணான இவங்கள ஏறி வேலைக்கு போடுவோம். அதனால ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. தூங்கிட்டு காலையில இந்த ஆன்றோர்கள் மிகுந்த சபையிலே வந்திருக்கின்றேன் என்றால் நான் எப்படி வருகின்றேன்? நல்ல கட்டுக்கு தான் வந்து நல்ல கட்டுக்கு வந்து
அண்ணனாக பிறந்தால் ஒரு வார்த்தை எப்படி சூத்த ஆடிட்டு போமா அந்த மாதிரி வந்து அண்ணன்டா அண்ணன் பறவை. நான் பார்த்ததுல அண்ணனா எனக்கு வார்த்தை நினைச்சிருந்தேன். அண்ணன் யார் எப்படி இருக்கும் தெரியுமா? பறவை என்னம்மா? பால் தனியாகவும் தண்ணீரை தனியாகவும் அருந்தக்கூடிய ஒரு உயிரினம். அப்ப பால்ல எவ்வளவு தண்ணி கலக்குறாங்களோ அவ்வளவு மாட்டிப்பாங்க. ஆமா, சரிம்மா. ஏன் அதை இங்க சொல்ற? இல்ல கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி இருந்தாலும் இந்த மாபெரும் சபையிலே அன்னம் போல் நடந்து அருமையாகத்தானே வருகின்றேன். நான் எப்பேற்பட்டவள் சொன்னா தெரியுமா? கந்த கரமோ கங்கண கைகள் வீசி இந்த சான்றோர்கள் மிகுந்த சபையிலே வருகின்ற பெண்ணானவள் எங்கு பிறந்தால், எப்படி வாழ்ந்தால், யாரை மணந்தால் என்ற விளக்கம் தெரியுமா? தெரியுமா? வடமதுரை வரி ஆளக்கூடிய வரிவாளம் செய்யக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் ஆளக்கூடிய கண்ணபுரானுக்கும் தங்கையாக பிறந்தவன் என்னுடைய நாமதேயம் எந்த கேள்வி பிறந்த? வெள்ளிக்கிழமை பிறந்த நீ எடுத்து காலை வச்சுனா அந்த உணவு குடிச்சாடப்படும். வெள்ளிக்கிழமை பிறந்த கொல்லி கண்ணின்னு வாங்க பெலிக்குமா? உன் பேரு அதுதான். இருந்தாலும் என்னுடைய மகனை காலையிலே எழுப்பி பாலூட்டி பள்ளிக்கு சென்று வாடா மகனே என்று அனுப்பி வைத்தேன். பேக் மாட்டின்னு போனா பொருள் எங்க கேக்குது. ஆகினாலே என் மகன் வருகிறானா என்று அம்மா
அருமை மகன் அவை மன்னன் அநேக கோடி வந்தனம்மா. அப்படியே ஆயிட்டோம் அம்மா. நான் உன்னை எங்கே அனுப்பி வைத்தேன்? பள்ளிக்கு சென்று வாடா மகனே என்றல்லவா அனுப்பினேன். நீ மலைச்சாரலுக்கு சென்று அங்கு தோழர்களோடு விளையாடி கொண்டிருந்தாய் என்கின்றாயே. நான் வேட்டையாட போகின்றேம்மா. அங்கே பயிர்கள் எல்லாம் அந்த விலங்குகள் என்ன செய்கின்றது? எல்லாரும் என்னிடத்திலே அனுமனிடத்திலே எல்லாரும் புகார் செய்ய நான் உடனடியே புறப்பட்டேனம்மா. அப்படி புறப்பட்ட கலையிலே ஒரு சூறாவளி காற்று ஒன்று வீசுகிறம்மா. சூறாவளி காற்றா? ஆமா. ஐயோ அம்மா, அப்படி சூறாவளி காற்று வீசுகின்ற வேலையிலே சுருள் ஓலையா? அம்மா, அந்த சுருள் ஓலையிலே அப்படியா? சரி, அப்படி இருக்கு. எல்லாம் ஒரு பக்கமாக ஓடி புயல் காற்று வந்ததினாலே ஆளுக்கு ஒரு திசையாக உன்னுடைய தோழர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள். சரி, இந்த ஓலையை நீ பிரித்து படித்தாயா? இல்லையம்மா, என்னிடம் கொடுத்து விட்டு செல். சுந்தரி என்று தானே எழுதியிருக்கிறது. அதை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கின்றேன். ஆமாண்டா ராஜா. அம்மாவை நம்புடா. நான் வருவதற்குள்ளே பிரிச்சு படிச்சாலோ அதை பிரித்தாலோ பிரித்து படித்தாலோ எத்தனை உனக்கு தவியம் எனக்கு பிரிக்கிறவங்களுக்கா என்ன பண்ணாது? சாட்சி ஓ சாட்சி வச்சுட்டு போறாங்க. யார் யாருன்னா வந்தா கூட பரவாயில்ல. ஒரு மணி பத்திரமா முந்தாள் மகனே, சுந்தரி என்று எழுதியிருக்கிற இந்த ஓலையை யாதொரு காரணமும் கொண்டு பிரிக்க கூடாது, படிக்க கூடாது. பண்ணு பேசி யாருக்கா? தாய்க்கா? தாய் அடிச்சா எல்லாம் அடிக்கிறாங்க. நீ அடிக்கிறியா? சுந்தரி என்று எழுதியிருக்கின்றது. எனது அண்ணன் மகள் சுந்தரியா இருப்பாளா? அப்படி காத்துல சுருள்வால பறந்து வந்ததம்மா. நான் அதை எடுத்தேன். சுந்தரி என்று எழுதியிருந்தது. சுந்தரி எதுவுமே அவங்க மாமா பொண்ணு ஞாபகம் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை நம்ம பிரிச்சு படிக்கலாம். ஓ கம்மி இருப்பா. நீ இப்பதான் சொல்லிட்டு போயிடறான் பையன். 12 வயசு ஓதியா உனக்கு தான் பையனுமா? என்ன ஏண்டா சுந்தரி என்று எழுதியிருக்கின்றது. அது என் அண்ணன் மகளாக சுந்தரி இருக்குமா? பிரிச்சு படிச்சிருவோம். இந்த பிரிச்சு படி. சுந்தரின்னு எழுதி இருக்குல்ல, அதை நீ பறிச்சு படி, பிரித்து படி. அது என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்து இருந்தாலும் போனா ஒன்னாகாது. என் பையன் என் பையன்டா. நீ பிரிச்சு படிடா. நீ பிரிச்சு பாரு.
ஒன்னாகாது என் பையனை நான் பாத்துக்கிறேன். சாட்சி நாங்க நான் உருவாட மாட்டடா தம்பி என்ன இந்த வாயிலே இல்லையோ மனப்பாட போறா தம்பி. யார் சொல்றது? பேசி நம்பி யாரா சொல்றது? யாரோ கேட்சு தெரியல. யாரோ அங்க தெருவுல பிச்சைக்காரன் பாடி போறான். அதெல்லாம் நீ ஏன் நினைச்சுக்கிற? உன்னதான்டா, நீ படிடா, நான் இருக்கேன்டா. ஏண்டா தம்பி கெட்டு போறேன் சொன்னாலும் தெரியல புத்தி இல்லையாடா. சோம்பேறி நாயே ஜூ 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 ஏண்டா யாரோ ஒரு வழிபோக்க பாடிட்டே போறான் அந்த பக்கம். அத பார்த்து நீ ஏன் பயப்படுற? ஏய், அபிமன்னன் யாரா சொன்னாங்களா உன்ன? அபிமன்னன் பேர் வந்துன்னா அபிமன்னன் பேர் வரல. தைரியமா பிரி, நான் இருக்கேன்டா. ஏன் பையன்கிட்ட நான் சொல்றேன். தைரியமா நீ பிரி. உன்னை அடிக்கிறதா அந்த அம்மா பாப்பாங்க. ஏன் என் பையன் எங்களை அடிக்கிறான்? ஏன் ஒண்ணும் தெரியாத பப்புனு உன்னை அம்மா வந்து கும்புறாடா கும்புனே கும்புனே என்னடா நான் தாண்டா பண்றேன். தெரியாத பப்புனு உன்னை அபிமன்னன் வந்தா கும்புருவாடா குப்புடு குப்புனே வந்ததானே கும்புற போற அபிமன்யா. என் மகன் வந்தா, மகனே ராஜா நான் தாண்டா பிரிச்சேன், நீ ஒன்னும் கவலைப்படாதடா அப்படின்னு நான் சொல்லி நான் சொல்றேன்டா. நான் சொல்றேன், நீ எடுத்து பிரிச்சு பாரு. பிரிச்சிட்டியா? பிரிச்சிட்டியாடா? பிரிச்சிட்டியா? எப்பா என்னடா எட்டு பிரியணும் சொல்லிட்டு பிரிச்சிட்டியான்னு கேட்டேன்டா. பிரிச்சுட்டான்னு கேளு. பிரிச்சுட்டியா பிரிச்சிட்டியாப்பா? பிரி கீழே போட்டியா? பிரிடா, நேரம் போகுது. அபிமன்யரா ஐமுஞ்சி வரா மஞ்சள் காப்பி இருக்குது. ஆமா, முத புளியார் துண்ணு போட்டுக்குது. புள்ளியார் தண்ணமா? டேய் புள்ளியார் துண்ணு நான் போட்டுக்குதா? ராஜஸ்ரீ ராஜஸ்ரீ வண்டியில பிளாஸ்திரி. ஆமா, பொட்டியார பொண்டாட்டி 6 மாசம் கர்ப்பிஸ்திரி. உங்கடா பெருந்தூர் ஆஸ்பத்திரி. இப்பதான் கர்ப்பிஸ்திரி ஏற்கனவே கர்ப்பிஸ்திரி படி உப்பு கம்மியாமா என்ன? நீ படி உப்பு கம்மியா? மலரடி போற்றி செய்தே
கொஞ்சம் கூட போறீங்களே நீ என்னோட இத்தனை நாளாக என் மகனுக்குத்தான் உன்னுடைய மகள் என்று